ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பெஸ்ட் செக்டார் ஃபண்ட்ஸ். செக்டார் ஃபண்ட்ஸ்னா என்ன, செக்டார் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன செக்டார்ஸ் அவைலபிளா இருக்கு, பெஸ்ட் 5 செக்டார் ஃபண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அண்ட் யாருக்கு இது சூட்டபிளா இருக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் என்னோட சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அது எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். லைக் புதுசா இன்வெஸ்ட் பண்ண வரவங்க, லைக் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றவங்க கூட கண்டினியூஸா நீங்க வந்து ஒரு 4-5 வீடியோ என்னோட வீடியோஸை பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். A to Z நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் வீடியோஸ்ல. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை நீங்க பாத்துக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல செக்டார் ஃபண்ட்ஸ்னா என்ன அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, பெஸ்ட் 5 செக்டார் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரிஸ்க் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று, ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணுங்க. அது வீடியோட எண்டில் சொல்றேன், அதுவும் மிஸ் பண்ணாம கேளுங்க. அண்ட் அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் கூட எனக்கு வேணும், அதுக்காக தான் சொல்றேன். மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ செக்டார் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். செக்டார் அப்படிங்கிறது தமிழ்ல, தூய தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா துறை. ஒரு துறையை தான் வந்து பாத்தீங்கன்னா செக்டார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் துறை வந்து செக்டார்னு சொல்றோம்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மருத்துவத்துறை அது ஒரு செக்டார், வணிகத்துறை, நிதித்துறை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செக்டார்ஸ். ஒரு செக்டார்ஸை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ற, பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஸ்கீம்ஸ் தான் வந்து செக்டார் ஃபண்ட்ஸ்னு சொல்றது. ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 செக்டார் இருக்குங்க, மெயினான செக்டார்ஸ். என்னென்ன செக்டார் பாத்தீங்கன்னா, 1 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், 2 ஃபார்மா செக்டார், 3 பேங்கிங் செக்டார், 4 டெக்னாலஜி செக்டார். இந்த 4 செக்டார்ல தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான செக்டார் ஃபண்ட்ஸ் வந்து அடங்கி இருக்கு. இந்த செக்டார் ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த துறையை சார்ந்த கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டாரை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஃபார்மா அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி, மெடிசன்ஸ். ஃபார்மா செக்டார் வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மா அப்படிங்கிறது வெறும் மருந்துல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மருந்து, ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே சார்ந்த கம்பெனிஸ்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் போகும். ஸோ என்டையரா இது ஃபார்மா செக்டார்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் பேங்கிங் செக்டார். இப்போ எல்லா பேங்கை சார்ந்த ஒரு கம்பெனிஸ்ல பேங்க் மேல, அது மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ல வரும். டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், டெக் மஹிந்திரா, இவங்கலாம் வந்து டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டாரும் சார்ந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போறது தான் செக்டார் ஃபண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண செக்டார் ஃபண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் செக்டார் எப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபண்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த பர்டிகுலர் செக்டார் எப்போ வந்து டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும் ப்ராக்ரஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா செக்டார் ஃபண்ட்ஸ் வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமா இருக்கும். ஒன்னு ஏறிச்சுன்னா ஒரேடியா ஏறிடும், இல்ல இறங்கிடுச்சுன்னா ரொம்ப நாள் வரைக்கும் டவுன்லயே இருக்கும். அகைன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார்மாவே எடுத்துக்கிறேன். ஃபார்மா செக்டார் பாத்தீங்க அப்படின்னா கோவிட் வரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பீக்லாம் இல்ல, ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தது. கொஞ்சம் ஆவரேஜா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டார் பூம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, அதாவது பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா கோவிட் அப்படிங்கிறது ஒரு வைரஸ். அந்த வைரஸ் யாரை தாக்குதுன்னா லைக் ஹியூமன்ஸை தாக்குது, மனிதர்களை தாக்குது. ஸோ அவங்கள அந்த வைரஸ்னால உயிரே போகுது. ஸோ நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா போன வருஷம் மார்ச், ஏப்ரல் எல்லாம் ரொம்ப பேர் பயந்துட்டு இருந்தோம். லைக் இதுக்கப்புறம் உலகம் இருக்குமா இல்ல எல்லாருமே அழிஞ்சிட போறோமா அப்படிங்கிற கேள்வியே நிறைய பேருக்கு வந்திருக்கும். சும்மா நம்மளுக்கு இருமல் வந்தா கூட நம்மளுக்கு கோவிட் வந்துச்சோங்கிற ஒரு பயத்திலே இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட். எதுக்கு டிமாண்ட்னா மருந்துக்கு டிமாண்ட். ஸோ ஃபார்மா செக்டார் அப்போ நல்லா பூம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறவங்க. அதுக்கு வேக்சின்லாம் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து வேக்சின் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா, லைக் இந்த வேக்சின் வரதுக்கான ரொம்ப நியூஸ் வந்துகிட்டே இருந்தது, ஆனா வேக்சின் வராம இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் நல்லா பிக்கப் ஆயிட்டு இருந்த டைம் அப்போ. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஃபார்மா. எப்போ இந்த கோவிடோட இஷ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் அவுட் ஆகுதோ, இல்ல ஒரு 90% வரைக்கும் வேக்சின் எல்லாரும் போட்டாச்சு,
கோவிட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. ஆல்மோஸ்ட் இப்பவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இப்போ பேசப்படலை. பட் இருந்தாலும் தேர்ட் வேவ் ஃபோர்த் வேவ்னு சொல்லிட்டு மேபி அது ரூமர்ஸா உண்மையான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நியூஸ்ல வரது தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் இன்னமும் டிமாண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. அண்ட் இது எப்போ வரைக்கும் போகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ போற வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, ஐ திங்க் ஏதாவது சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு, இல்ல எதுவும் இஷ்யூஸ் இல்ல இப்போ நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும். கீழே போகாது, கொஞ்சம் ஸ்லோ ஆகும். செக்டார் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செக்டாரோ இல்ல அந்த பர்டிகுலர் துறையை வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வரும். டிமாண்ட் இல்லைன்னா அப்படியே ஸ்லோ ஆயிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இல்ல வெரி ஹை ரிஸ்க்னு கூட சொல்லலாம். செக்டார் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 10% இல்ல ஒரு 20% தான் வைக்கணும் ஓவரால் போர்ட்ஃபோலியோல. ஒரு 10,000 எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா 10,000 எடுத்துட்டு போயிட்டு ஒரே செக்டர்ல போடக்கூடாது. அதுல இருந்து ஒரு 1,000 இல்ல 2,000 ஒரு செக்டார்ல இருந்தா போதும். அதுவும் எல்லா செக்டார்லும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்னு செக்டார் நம்ம சூஸ் பண்ணி பண்ணாலே போதும். ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன், வெளியில எடுக்க மாட்டேன், இல்ல ஒரு லாங் டேர்ம்க்கு எஸ்ஐபி பிளான் பண்றேன், லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி ஷார்ட் டேர்ம் 1 இயர் 2 இயர் இல்ல லெஸ் தென் 5 இயர் அவங்களுக்குலாம் செக்டார் ஃபண்ட் சூட்டபிளா இருக்காது. அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோல போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கு எந்த மாதிரி உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ இருக்கணும், எந்தெந்த பர்டிகுலர் செக்டார்ல பர்டிகுலர் கேட்டகரியில எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்திருக்கேன், ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்பவுமே சேஃபா இருக்கும் அண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும். அந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த 5 பெஸ்ட் செக்டார் ஃபண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். யூசுவலா நம்ம வந்து 5 4 3 2 1 அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் போவோம். அந்த ஆர்டர்ல தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைக் நம்பர் 5ல இருக்கிற ஃபண்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 5ல இருக்கிற ஃபண்ட் இன்வெஸ்கோ இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ஸ்கீம் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபண்ட் லான்ச் ஆன டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2013, கிட்டத்தட்ட 8 வருஷம் பழைய ஃபண்ட். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் 1%. 1 இயர்க்குள்ள எடுத்துட்டீங்கன்னா 1%, 1 இயருக்கு மேல எடுத்தீங்க காசு அப்படின்னா 1% எக்ஸிட் லோட் கிடையாது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் டேர்முக்கு தான் சூட்டபிளா இருக்கும். ஸோ எக்ஸிட் லோட் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.46% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பிடிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல பிடிக்க மாட்டாங்க, ஆல்ரெடி அது NAV டிடெக்ட் ஆயிட்டு தான் வரும். அண்ட் AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 207 crores இருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியான ஒரு AUM, 207 கோடி. நிறைய ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7,000 10,000 கோடிலாம் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணா இது ரொம்ப கம்மியானது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஹையாவே கொடுத்துருக்கு, நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், லிமிட் எதுவும் இல்ல. லம்சம்ல மினிமம் 1000 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், லிமிட் எதுவும் இல்ல. அடுத்தது இந்த ஃபண்ட்ல இருக்கிற லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்போட அலோகேஷனை பார்க்கலாம். ஓவரால் 100%ல வந்து எவ்வளவு இவங்க பிரிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 28% வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 40%, ஸ்மால் கேப் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 28% சொல்லலாம், 27.96. ஸோ இப்போ நீங்க இந்த மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல கிட்டத்தட்ட 50 60 70% வச்சிருக்காங்க. ஸோ 100%ல 70% வந்து மிட் அண்ட் ஸ்மால்ல வச்சிருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹை ரிஸ்கான ஃபண்டுன்னு அர்த்தம். லார்ஜ் கேப்ல 28% தான் வச்சிருக்காங்க. அதாவது லார்ஜ் கேப்பே பாத்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க், அதுலயே கம்மியான பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் ஹை ரிஸ்க் அந்த மாதிரியான ஃபண்ட் தான் இது. இன்வெஸ்கோ இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 67.63% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 20.67% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 17.97% கொடுத்திருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 18.09% கொடுத்திருக்கு. இதுல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, லைக் கமெண்ட்ஸ்ல கூட எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, 1 இயர்ல நிறைய காட்டுது, 1 இயர்ல நான் ஹோல்ட் பண்ணிக்கவா, 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் கம்மியா காட்டுது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ், ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ்ல கம்பேர் டு 3 இயர், லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, 3 இயர்ஸ்ல கொஞ்சம் ஆவரேஜ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுக்கு வந்து அது அர்த்தம் கிடையாது வரப்போற 3 இயர்ஸ்லயும் ஆவரேஜா தான் பண்ணும், 1 இயர்ல அதிகமா பண்ணும்னு சொல்ல முடியாது. வரப்போற 1 இயர் டோட்டலாவே மாறும். ஸோ ஜென்ரலாவே நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே, என்னோட வீடியோ பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். லைக் என்னோட முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸை கன்சிடரே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ல மார்க்கெட் ஒன்னு ரொம்ப ஹையா இருக்கும், இல்ல ரொம்ப டவுனா இருக்கும், இல்ல ஆவரேஜா இருக்கும். அதை நம்ம பேஸ் பண்ணி டிசைட் பண்ணக்கூடாது ஃபண்ட் நல்ல ஃபண்டா இல்லையான்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா 3 இயர்ஸும் 5 இயர்ஸும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 3 to 5 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மினிமம் டென்யூரா எப்பவுமே வைக்கணும். 5 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ் அபோங்கிறது லாங் டர்மா நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 5 இந்த சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 20 18 17, அதாவது 15 16ல இருந்து 20க்குள்ள தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அது நம்மளுக்கு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் தானே, நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் என்ன கேட்டா.
ஸோ இந்த லாஸ்ட் 1 இயர்ல இருக்கிற 60% 100%லாம் பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆயிடுவோம். பட் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம பார்த்துக்கணும் 1 இயர் ரிட்டர்ன்ஸ். போக போக பாருங்க 100%க்கு மேல இருக்கிற ஃபண்ட் கூட இருக்குது, நான் காமிக்கிறேன். நம்ம 4வதா பார்க்க போற ஃபண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஃபார்மா செக்டாரை டிபெண்ட் பண்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரை டிபெண்ட் பண்றது, அதை நான் சொல்லல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், இப்போ பார்க்கறது ஃபார்மா செக்டார். ஸோ ஃபார்மா செக்டார்ல நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்ட் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இந்த ஃபண்ட் லான்ச் ஆன டேட் 2013 ஜனவரி. அண்ட் இதோட பாத்தீங்கன்னா லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் எஸ்ஐபி பாத்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து அலோவ் பண்றாங்க. பட் என்ன கேட்டா 100 ரூபாய்லாம் சும்மா ஒரு அமௌண்ட் போடணுன்றதுக்காக வச்சிருக்காங்க. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்றது குறைஞ்சது ஒரு 1000-2000 ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் லம்சம்ல பாத்தீங்கன்னா 5000 மினிமம் அலோவ் பண்றாங்க, மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. அண்ட் ஏயுஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாருங்க 5658 கோடி இருக்குங்க. ஏயுஎம் எவ்வளோ அதிகமா இருக்குதோ, ஃபண்ட் சைஸ் எவ்வளோ அதிகமா இருக்குதோ அவ்வளோ சேஃபா இருக்குன்னு அர்த்தம் ஃபண்ட். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டவுன் போகாதுன்னு நீங்க நம்பலாம். அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1.16% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1%. 1 இயர்க்குள்ள எடுத்துட்டா 1%, 1 இயருக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் கிடையாது. அண்ட் இந்த ஃபண்டோட லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட அலோகேஷன் பார்க்கலாம். லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா 67.79% வச்சிருக்காங்க. மிட் கேப்ல 19.67% வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்ல 7.94% வச்சிருக்காங்க. ஸோ இதுல நீங்க பாருங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல கிட்டத்தட்ட 30% கூட இல்ல, அது கம்மியா தான் இருக்குது. லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67-70% கிட்ட இருக்குது. ஸோ லார்ஜ் கேப்ல எவ்வளவு அதிகமா இருக்குதோ மாடரேட் ரிஸ்க்னு அர்த்தம். மிட் அண்ட் ஸ்மால்ல எவ்வளவு அதிகமா இருக்குதோ அது ஹை ரிஸ்க்னு அர்த்தம். ஸோ அதுல கம்மியா இருக்குன்னா இது மாடரேட் ரிஸ்க் தான் அர்த்தம். அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 39.47% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 27.84% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 18% கொடுத்திருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 19.68% கொடுத்திருக்கு. சோ இதுக்கு அப்புறமா இருக்கிற நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது என்ன மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்பர் 3ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரை டிபெண்ட் பண்றது. அண்ட் இந்த ஃபண்ட் லான்ச் ஆனது 2015 பிப்ரவரியில. அண்ட் எஸ்ஐபி மூலியமா மினிமம் 500 இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. லம்சம் மூலியமா 5000 மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 0.5% தான் பிடிக்கிறாங்க 1 இயர்க்குள்ள எடுத்தா. 1 இயர்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. அண்ட் இதோட ஏயுஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2773 கோடி இருக்குங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமான ஏயுஎம் தான். அண்ட் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 0.88% தாங்க இருக்கு, 1% கூட இல்ல, 0.88 தான் இருக்குது. ஸோ கம்மி தான் இது. இதோட லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட அலோகேஷனை பார்க்கலாம். லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா 79.03% இருக்கு. மிட் கேப்ல 16.05% இருக்கு. ஸ்மால் கேப்ல 2.84% தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மிட் அண்ட் ஸ்மால சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 18% தான் இருக்கும், 19 தான் இருக்கும் மேக்ஸிமம். அண்ட் லார்ஜ் கேப்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான மாடரேட் ரிஸ்க் ஃபண்ட் தான். உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்காது, மாடரேட்டா தான் இருக்கும். எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 60.17% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 13.13% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 17.46% கொடுத்திருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15.95% கொடுத்திருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட். இந்த ஃபண்ட் டெக்னாலஜி செக்டாரை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகிற ஃபண்ட். நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் கூட ஆக்சுவலா டெக்னாலஜி செக்டார் தான். ஸோ டெக் செக்டார்ல நான் 2 ஃபண்ட் எடுத்திருக்கேன். அண்ட் 2வது பேர்ல இருக்கிறது தான் இப்போ நம்ம பாக்குறது டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட். இந்த ஃபண்ட் லான்ச் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 2015 டிசம்பர்ல லான்ச் ஆச்சு. அண்ட் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 0.67% கம்மியா தான் இருக்குது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2179 கோடி இருக்குங்க. எஸ்ஐபில மினிமம் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. லம்சம்ல மினிமம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 0.25% தான் பிடிக்கிறாங்க. அண்ட் லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. இதுல எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரெடீம் பண்ணிக்கலாம். டாடா ஃபண்டோட லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட அலோகேஷனை பார்க்கலாம். லார்ஜ் கேப்ல பாத்தீங்க அப்படின்னா 63.67% வச்சிருக்காங்க. மிட் கேப்ல 21.39% வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்ல 8.59% வச்சிருக்காங்க. ஸோ ஸ்மால் அண்ட் மிட் நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 63% கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்ல 60%க்கு மேல இருந்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மாடரேட்டான ரிஸ்க் தான். இது மிட் அண்ட் ஸ்மால்லையும் கொஞ்சம் இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 100% கொடுத்துருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 33% கொடுத்துருக்கு.
லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 30% கொடுத்துருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 26% கொடுத்துருக்கு. இன்கேஸ் இன்னைக்கு டேட்ல இருந்து 1 இயருக்கு முன்னாடி நீங்க 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது 2 லட்ச ரூபாய். ஸோ இந்த 100% ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது எதனாலனா டெக்னாலஜியோட செக்டார் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால தான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ். இதுக்கப்புறம் நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம் இருங்க. நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட். இந்த ஃபண்ட் லான்ச் ஆனது 2013 ஜனவரியில. இந்த ஃபண்டோ லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரெடீம் பண்ணிக்கலாம். எக்ஸிட் லோட் 1% 1 இயர்க்குள்ள நீங்க ரெடீம் பண்ணா 1 இயர்க்கு அப்புறமா ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.01% பிடிக்கிறாங்க. ஏவிஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4084 crores இருக்குங்க. 4084 கோடி இருக்கு. அண்ட் இந்த ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட அலோகேஷன் பாத்தீங்கன்னா 60.52% லார்ஜ் கேப்ல இருக்கு. மிட் கேப்ல 22.54% இருக்கு. ஸ்மால் கேப்ல 12.5% இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% வச்சிருக்காங்க. மீதி பர்சன்டேஜ்லாம் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 இயர்ல 109% கொடுத்துருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 37.05% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 30.99% கொடுத்துருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 27.42% கொடுத்துருக்கு. சோ இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா செக்டார் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. எல்லா கம்பெனிலுமே 1-2 செக்டார் ஃபண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஃபார்மா, டெக்னாலஜி அண்ட் பேங்கிங் இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலும் வச்சிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 1-2 கம்பெனிஸ் தான் வச்சிருப்பாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா எது சஜஸ்ட் பண்ணுவீங்க சார், எது கரெக்டா இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா பேங்கிங்கும் டெக்னாலஜியும் நீங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 1-2 ஃபண்ட் வச்சுக்கலாம். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் 1 இருந்தா போதும், அதுக்கு மேல வேண்டாம். பட் என்ன கேட்டீங்கன்னா ஓவராலாவே செக்டார் ஃபண்ட்ஸோட அலோகேஷன் 10 to 20% மேல போகாதீங்க. ஓவரால் போர்ட்போலியோல மீதி இருக்கிற போர்ட்போலியோ அலோகேஷன் வந்து நீங்க வந்து வேற கேட்டகரியில தாராளமா வைக்கலாம். சோ நம்ம இப்போ பார்த்த 5 ஃபண்ட்ல ஏதாவது ஒரு ஃபண்ட் உங்களோட போர்ட்போலியோ வச்சிருந்தாலே போதும். ஆல்ரெடி இருக்குன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபண்டை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம்க்கு இருந்தா மட்டும் சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட் டேர்ம்க்கு இது சஜஷன் கிடையாது. சோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோட எண்ட்ல. சோ அதை நான் சொல்லிடுறேன். மேபி ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மெயில் கிட்ட வந்துருது. அண்ட் அந்த மெயில வந்து நிறைய பேர் எல்லாம் அவங்களோட queries எல்லாம் சால்வ் பண்றாங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு மெயில் அனுப்புங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாயின் பட்டன் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த ஜாயின் பட்டன் மூலியமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா பிரீமியம் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பர்டிகுலர் போர்ட்போலியோக்கு உங்களோட போர்ட்போலியோக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் பேஜும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சோ டெலிகிராம் பேஜ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுல நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாரையும் வந்து அதுல ஜாயின் பண்ணி விட்டுருவேன். சோ அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டாவே நீங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எப்ப வேணா நீங்க கேட்கலாம். அதுல கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட், ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, queries இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா மெயில் அனுப்புங்க. மெயில் ஐடியும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. சோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச்.